ஹாய், ஹலோ. நீங்க உங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு பெர்சன் இருப்பாங்க. மேபி உங்க லவ் பார்ட்னர் அல்லது உங்க ஃப்ரெண்ட், பெஸ்டி, ஃப்ரெண்டு, லவ்வர் யார் வேணாலும், எக்ஸ் யார் வேணாலும் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வேணாலும், அவங்கள நம்ம ஏன் மீட் பண்ணோம்? அவங்க ஏன் நம்ம லைஃப்ல வந்தாங்க? ஓகே. அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நான் ப்ரேயர் பண்ணி எடுக்கிற இந்த ரீடிங். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த ரீடிங் உங்களுக்கு கிளைம் ஆகும். ஓகே. ஸோ உங்களோட பார்ட்னரையோ, உங்களுக்கு ரொம்ப மனசுல இப்போ உங்களுக்கு யார் இருக்காங்களோ இந்த நிமிஷம், அவங்கள நீங்க ஏன் உங்க லைஃப்ல மீட் பண்ணீங்க? என்ன ரீசன் இந்த யூனிவர்ஸ், கடவுள் எல்லாருமே அவங்கள ஒண்ணு சேர்த்தது, எந்த காரணத்துக்காக அவங்க உங்க லைஃப்ல வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ப்ளீஸ் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாரும் கைட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. வெரி நைஸ். வெரி பியூட்டிஃபுல். வெரி பியூட்டிஃபுல். சூப்பர். என்னைக்குமே மனசார உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நிறைய டைம் காடோட பேசுங்க, கடவுளோட பேசுங்க, யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. ஓகே. ஓகே. இந்த பர்சனை நீங்க மீட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லவ்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே அவுட்ரா தெரியும். ஓகே. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் லவ்னா என்ன, ஆபி அதாவது லவ்ங்கிறதுக்கு எல்லாருமே பல அர்த்தங்கள் சொல்லுவோம். ஆனா உண்மையான லவ்வோட அர்த்தம் உங்க வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தேவைப்படணுமோ அந்த அர்த்தத்தை யூனிவர்ஸ் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், காட் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் தான் இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நேத்திய நினைச்சு நாளைய நினைச்சு கவலைப்பட்டீங்க. ஆனா இந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வாழணும், இந்த நிமிஷம் வாழணும். நம்ம நாளைக்கு நிச்சயம் கிடையாது, நேற்றும் நிச்சயம் கிடையாது இல்லையா? நேற்றும் முடிஞ்சு போச்சு, நாளை இன்னும் வருமான்னு தெரியாது. சோ இன்றைய நாளை நம்ம எப்படி சந்தோஷமா வாழணும். இவ்ளோ கஷ்டத்துலயும் இந்த பார்ட்னர் விட்டு போயிட்டாங்க, இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே உங்களை நீங்க எப்படி திரும்ப கொண்டு வந்தீங்க, எப்படி நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில நீங்களா ரொம்ப பவரா வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சோல், ஓகே, ஒரு ஒரு மனுஷனோட உள்ள ஆத்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பிரிட்ஜா, ஒரு பாலமா அந்த பர்சன் உங்கள்ட்ட வந்தது. மேபி அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ அல்லது அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரிஞ்சுக்கலையோ அதெல்லாம் அடுத்தது. பட் ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து, இந்த ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்ததுல இருந்து நீங்க நிறைய பேரை எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு நிறைய கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம டிவோட் இன் லவ், எப்படி ஒரு லவ்வ கம்ப்ளீட்டா நம்மள அர்ப்பணிக்கிறது. அதே மாதிரி ஒரு சோல், நம்மளோட சோலுக்கு நம்மளே எப்படி லவ் குடுக்கறது. ஓகே. இத்தனை நாள் நீங்க மத்தவங்கள லவ் பண்றோம், அவங்கள லவ் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க அந்த பர்சன் உங்களுக்கு நீங்க உங்கள நீங்க எப்படி லவ் பண்ணணும், ஓகே, அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கத்துக் கொடுத்துருக்காங்க. இதனாலதான் இந்த பர்சனை நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்ல வந்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான விஷயம். மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.